விசாரிக்கப்பட வேண்டியவர்களை எல்லாம் சரிப்படுத்துவதற்காக இன்றைக்கு அரசு வேலை வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ஜோசப் விஜய் அரசினுடைய இன்றைக்கு சட்டத்துக்கு புறம்பாக இதை செய்திருக்கின்ற ஒரு செயல். இந்த செயலை இன்றைக்கு உயர்நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் தண்டித்திருக்கிறது. ஒரு மோசமான முன்னுதாரணத்தை ஜோசப் விஜய் அரசு இந்த 2.5 மாசத்துல உருவாக்கி இருக்கிறது என்பது உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. எதையுமே ஆய்ந்து பாராமல், எந்த தெளிவும் இல்லாமல், எந்த புது அறிவும் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக இது போன்ற செயல்களை செய்திருக்கிறது. இதுதான் இந்த 2.5 மாசத்துல இந்த அரசனுடைய சாதனையாகவும் வேதனையாகவும் மக்கள் பாக்குறாங்க. எல்லாருக்கிட்டையும் அந்த கீர்த்தனா தான் தவறா பேசினாங்கன்னு சொல்லி மிரட்டினாங்கன்னு சொல்லி செய்திகள் வந்துட்டு இருந்தது, பீம்ஸ் வந்துட்டு இருந்தது, ரீல்ஸ் வந்துட்டு இருந்தது. இப்போ ஜெகதீஸ்வரி அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நாகரிகமான மனிதர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளை இல்லாம கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்க திட்டினதா இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல ஒரு ஆடியோ பரவிட்டு இருக்கு. உலகத்திலேயே எந்த நிதி அமைச்சருக்கும் இல்ல ஒரு எந்த அமைச்சருக்கும் தராத பயிற்சி. என்ன பயிற்சின்னா, எப்படி அந்த அறிக்கையை படிக்கிறது, எந்த வார்த்தையை அழுத்தி சொல்றது, எந்த வார்த்தையை வேகமா படிக்கிறதுன்னு சொல்லி நிதியமைச்சர் மரிய வில்சத்துக்கு பயிற்சி தராங்க. அதிகாரிகள் அமர்வதற்கு இடையில்தான் அந்த கூடுதல் கட்டிடமா நாமக்கல் ராமலிங்கம் மாளிகை கட்டப்பட்டது. ஆனால் அந்த மாளிகையில் இருந்த அலுவலகங்களை எல்லாம் அகற்றி விட்டு இன்னைக்கு ஜோசப் விஜய் தன்னுடைய அலுவலகமாக இன்னைக்கு தன்னுடைய நண்பர்கள் கட்சிக்காரர்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்து அங்க உட்கார வச்சுக்கிட்டு அந்த அலுவலகத்தை அந்த கட்டிடத்தில் அமைத்து இன்றைக்கு கபலீகரம் செய்திருக்கிறார் என்றால் இது விரயம் இல்லையா? எப்படி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிய ஜனநாயக திரைப்படம் பிளாப் ஆச்சோ, அது போல இந்த அரசு இன்னும் இந்த பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு இந்த 3 மாதத்துல வரியை உயர்த்துகின்ற முயற்சிக்கு பிறகு பிளாப் ஆகும். உலகெங்கும் உள்ளம் எங்கும் ஒலிக்கும் தமிழகத்தின் உணர்ச்சி முழக்கம் நியூஸ் இன் தமிழ்நாடு. இது காலத்தின் குரல், கடந்து போகும் வாழ்வியல் வரலாறு. வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடிக்குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை உங்களோடு பேச வந்திருக்கிறேன். இந்த சேனலை எல்லாம் விரும்பி பார்க்குறீங்க, மகிழ்ச்சியா இருக்கு. பார்த்துட்டு கடந்து போயிடாம இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நாங்கள் வெளியிடுகின்ற காணொளிகளும் அது பற்றிய செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சிருங்க. நன்றி. ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வந்து ஏறத்தாழ 75 நாட்கள், 2.5 மாசம் ஆக போகுது. இந்த 2.5 மாசத்துல மிகப்பெரிய சான்றிதழை சென்னை உயர்நீதிமன்றம் இந்த அரசுக்கு தந்திருக்கு. ஜோசப் விஜயின் ஆட்சிக்கு தந்த ஒரு அங்கீகாரமாகவும் ஒரு சிறப்பாகவும் சான்றிதழாகவும் பார்க்கறது என்னன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை எதையும் யோசிக்காமல் அரசு வேலை வழங்க முடியாது. கருணை அடிப்படையிலான வேலைகளுக்கு சுப்ரீம் கோர்ட் பல்வேறு விதிகளை வகுத்துள்ளது. அந்த விதிகளை தமிழக அரசு மீறி உள்ளது. இது போன்று கருணை அடிப்படையில் பணி வழங்குவது என்பது ஒரு மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும் சொல்லியிருக்கு. ஒரு மோசமான முன்னுதாரணத்தை ஜோசப் விஜய் அரசு இந்த 2.5 மாசத்துல உருவாக்கி இருக்கிறது என்பது உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. ஏன் இந்த தீர்ப்பு தந்திருக்காங்கன்னா, கரூர் சம்பவம் தொடர்பாக 41 உயிர்கள் பலிவாங்கப்பட்டன. அது ஜோசப் விஜய் கூட்டத்துக்கு அவரை பார்க்க வந்தவங்க நெரிசல்ல சிக்கி இறந்துட்டாங்க. அந்த இறந்தவங்களுக்கு ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆன உடனே அரசு வேலை வழங்கினாரு. அதுதான் சட்டத்துக்கு புறம்பானது. இன்னும் சொல்ல போனால், அரசு ஊழியர்களை பணி நியமனம் செய்வதற்கு தகுதியானவர்களை கண்டெடுக்கின்ற தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கூட இது எங்களுக்கு தெரியாம நடந்த பணி உத்தரவு, அதனால எங்களுடைய பரிசீலனைக்கோ எங்களுடைய
அதிகாரத்துக்கோ இது உட்பட்டதில்ல. அதனால் அரசாங்கம் தன்னிச்சையா செஞ்சிருக்காங்க. அது நேரடியா அரசாங்கத்தினுடைய நியமனம் சொல்லிட்டாரு. அதனால நீதிமன்றம் இந்த உத்தரவை போட்டதோடு இந்த வழக்கு இன்னும் விசாரணையில் இருக்கு. அந்த விசாரணையில் விசாரிக்கப்பட வேண்டியவர்களில் ஒருவராக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இருக்கிறாரு. அந்த அமைச்சரவையில் இருக்கின்ற ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் போன்றவர்கள்லாம் குற்றவாளிகளாக இருக்கிறாங்க. ஆக இந்த அரசாங்கத்தை சார இன்னைக்கு நடத்துகின்ற அமைச்சர்களும் முதலமைச்சரும் அவர் சம்பந்தப்பட்ட கட்சியும் இது குற்றவாளியாக சிபிஐ விசாரிச்சிட்டு இருக்கு. சிபிஐ கூட நேரடியா மட்டும் இல்லாம, சிபிஐ விசாரணைன்றது ஒரு சாதாரண விசாரணையா இது இல்லாம உச்ச நீதிமன்றத்தினுடைய ஏற்படுத்திய ஒரு குழு அதை கண்காணிச்சிட்டு இருக்கு. ஆக சுப்ரீம் கோர்ட்டினுடைய மேற்பார்வையில், கண்காணிப்பில் இந்த வழக்கு விசாரணை நடந்து வருகிறது. அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அதில் சம்பந்தப்பட்டவர்கள் இன்னைக்கு முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் இருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த அரசு அந்த இவர்களுடைய கூட்டத்தில் நடிகர் விஜயை பார்ப்பதற்காக வந்து குறிப்பிட்ட நேரத்தில் அவர் வராததால் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி இறந்திருக்கிறாங்க. அதுக்கு யார் காரணம்ன்றது சிபிஐ விசாரணையில் தெரிய வரும். யார் தவறு செய்தார்களோ அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஆனால் இந்த விசாரணையில் இருக்கின்ற போது சாட்சியங்களை சிதைக்கின்ற வகையில் அல்லது மறைக்கின்ற வகையில் அவர்களை பிறழ் சாட்சிகளாக மாற்றுகின்ற வகையில் விசாரிக்கப்பட வேண்டியவர்களை எல்லாம் சரிப்படுத்துவதற்காக இன்றைக்கு அரசு வேலை வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ஜோசப் விஜய் அரசினுடைய இன்றைக்கு சட்டத்துக்கு புறம்பாக இதை செய்திருக்கின்ற ஒரு செயல். இந்த செயலை இன்றைக்கு உயர்நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் தண்டித்திருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் இந்த நியமனங்கள் உடனடியாக ரத்து செய்யப்படுகின்றன. அவர்களுக்கு தரப்பட்ட அரசாணைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் முழுக்க முழுக்க ஜோசப் விஜயின் இந்த வழக்கு தொடர்புடைய சம்பவங்களை திசை திருப்புவதற்காக செய்த இந்த சூழ்ச்சி என்று கருதுகின்ற வகையில் இன்றைக்கு இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. இதை உடனடியா இந்த அரசனுடைய சட்டத்துறை அமைச்சராக இருக்கின்ற நிர்மல்குமார், அவர் என்னவோ பெரிய சட்ட நிபுணரை போல ஒரு கருத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இதை அரசு உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்யும். சரி, அது இயல்பான ஒண்ணுதான். ஆனா அடுத்தவர் என்ன சொல்றாரு, ஹைகோர்ட் இந்த வழக்குல வேலை நியமன ஆணை பெற்றவர்களை விசாரிக்கல, அவங்களை எதிர்மனுதாரர்களாக சேர்க்கல, அவங்களுடைய வாதங்களை கேட்காமலே ஹைகோர்ட் இந்த உத்தரவை போட்டுருச்சு, அதனால நாங்க அப்பீல் பண்ண போறோம்ன்றாரு, சுப்ரீம் கோர்ட்டு போக போறோன்றாரு. இந்த அமைச்சர் நிர்மல்குமாருக்கு சட்ட அறிவோ பொது அறிவோ போதுமானதா இருக்கான்ற சந்தேகம் இந்த கேள்வியில வருதுன்னு பலர் சொல்றாங்க. ஏன்னா இந்த வழக்கு அந்த நியமனங்கள் போட்டதை எதிர்த்து, இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு இந்த வழக்கு பதிவானதற்கு பிறகு, விசாரணைக்கு வந்ததற்கு பிறகுதான் நியமனமே அரசு செய்திருக்கு. ஆக இந்த வழக்குக்கும் அந்த நியமனத்திற்கும், நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த வழக்கை தொடுத்தவர்களுடைய குற்றச்சாட்டு என்பது, அரசு இப்படிப்பட்ட ஒரு நியமனத்தை கருணை அடிப்படை என்று சொல்லி அந்த கருணை அடிப்படையில் வழங்குகின்ற முயற்சிக்கு இது உகந்த நியமனம் இல்லைன்றதுதான் குற்றச்சாட்டு. ஏன்னா இவங்களுக்கு அதற்குரிய கருணை பெறுகின்ற தகுதி இவர்களுக்கு இல்லை. அந்த தகுதிக்குரியவர்கள்
இவர்கள் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க, கொள்கை முடிவு. கொள்கை முடிவுன்னா அரசனுடைய கொள்கை முடிவை அமைச்சரவை எடுக்கணும் அல்லது சட்டமன்றம் எடுக்கணும். ஆனா எதுவுமே இல்லாம நிர்மல்குமாரா சட்ட அமைச்சர் ஆயிட்டதுனால இவர் கொள்கை முடிவை எடுக்க முடியுமானா அதுக்கும் இதுவரைக்கும் சட்டத்துல இடமில்லை என்றுதான் சொல்றாங்க. இப்படி இன்றைக்கு ஒரு தற்குறித்தனமான ஆட்சி, இன்றைக்கு எதையுமே ஆய்ந்து பாராமல், எந்த தெளிவும் இல்லாமல், எந்த புது அறிவும் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக இது போன்ற செயல்களை செய்திருக்கிறது. இதுதான் இந்த 2.5 மாசத்துல இந்த அரசனுடைய சாதனையாகவும் வேதனையாகவும் மக்கள் பார்க்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை இந்த அரசுக்கு சரியான பாடத்தை கற்பித்திருக்கிறது. அந்த பாடத்திலிருந்து இவர்கள் திருந்துகிறார்களோ இல்லையோ, ஆனால் இவர்கள் தாங்கள் தற்குறி என்பதை மெய்ப்பிப்பதற்காக இன்றைக்கு அரசை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் இன்னைக்கு பலருடைய கருத்தா இருக்கு. ஏன்னா எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆட்சி நடக்குதான்னு தெரியல. இன்னும் அமைச்சர்கள்ல இருந்து அந்த தாவேகா கட்சியினுடைய நிர்வாகிகள்ல இருந்து எல்லாருமே மீம்ஸ் போடுறது, ரீல்ஸ் போடுறது, மிரட்டுறது, துண்டு வாங்கிறது, பெண்களை பாலியல் ரீதியாக வன்புணர்வுக்கு அழைக்கிறது, அது போன்ற குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் அவங்க ஆட்சியிலேயே தொடர்ச்சியா கைது செஞ்சுட்டு வராங்க. இதையெல்லாம் கட்டுப்படுத்துகின்ற அல்லது அவர்களை நெறிப்படுத்துகின்ற எந்த முயற்சியும் அந்த அரசுக்கு இல்லை, அந்த கட்சிக்கும் இல்லை. ஆக இதையெல்லாம் தலைவிரித்து ஆடுகின்ற காரணத்தாலதான் மக்கள் இதை தான் தோன்றிகளுடைய கட்சின்னு பாக்குறாங்க. தமிழக வெற்றி கழகம் என்பது போய் தற்குறிகளின் வெற்று கழகமா மாறிடுச்சு. அந்த பெயர் இவங்க எந்த வகையில வச்சாங்களோ, ஆனா இன்னைக்கு தற்குறிகள் வெற்று கழகம் என்பதுதான் பொருத்தமான பெயரா இன்னைக்கு வந்திருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஆட்சியில தான் இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்துல ஏற்கனவே அங்க 2 அமைச்சர்கள், அந்த 2 அமைச்சர்களும் நீயா நானான் குடுமிப்பிடி சண்டை போட்டுக்கிட்டு கலெக்டர் கிட்ட போய் என் பேரை மேல போடு, உன் பேரை மேல போடுன்னு கீர்த்தனாவும் ஜெகதீஸ்வரியும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளவு நாள் எல்லாருக்கிட்டையும் அந்த கீர்த்தனாதான் தவறா பேசினாங்கன்னு சொல்லி மிரட்டினாங்கன்னு சொல்லி செய்திகள் வந்துட்டு இருந்தது, மீம்ஸ் வந்துட்டு இருந்தது, ரீல்ஸ் வந்துட்டு இருந்தது. இப்போ ஜெகதீஸ்வரி அந்த வேலையை ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி என் தொகுதிக்குள்ள வந்து நீ எப்படி இடிப்பு கொடுக்கலாம், உன்னை ஜட்டியை அவுத்துட்டு உள்ள தள்ளிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இன்னும் சில நாகரிகமான மனிதர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளை இல்லாம கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்க திட்டினதா இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல ஒரு ஆடியோ பரவிட்டு இருக்கு. இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. இது புதுக்கோட்டையில போனீங்கன்னா அங்க இருக்கிற அமைச்சர்களுக்கு இடையே போட்டி. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இன்னைக்கு தஞ்சாவூர்ல ஷாஜகானுக்கும் அந்த வினோத் அமைச்சருக்கும் அவங்களுக்குள்ள யார் பேர் மேல போடுறது, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பேர் போடுறதுக்கே இன்னைக்கு போட்டி போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ரீல்ஸ் போடுறதுல மாதிரி பேர் போடுறதுல பிரச்சனை ஆயிட்டு இருக்க ஒரு அரசு. இன்றைக்கு இந்த அரசு எத்தனை நாளைக்கு நிலைக்குன்னு தெரியல. அங்க செங்கோட்டையிலிருந்து ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு அந்த கட்சியினராலே விரட்டப்படுகின்ற சூழ்நிலையும், அவர் அங்க இருக்கிற இன்னொரு அமைச்சரை உள்ள விடுறது இல்ல, மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லி அவரை உள்ள விடாதீங்கன்னு சொல்லி தடுக்கிறாருன்னு அவர் புலம்புறாரு. அவருடைய ஆதரவாளர்கள் இவர் எப்போ வந்தாரு இந்த கட்சிக்கு, இவர் வந்து எங்களை மிரட்டுறாருன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்படி தமிழ்நாடு முழுவதும் இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துல 15 லட்சம் கொடு, 16 லட்சம் கொடுன்னு மிரட்டி பணம் கேட்டு வசூல் பண்ணதா அது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு உள்பட பல்வேறு நாள்தோறும் பல செய்திகள் இன்னைக்கு சமூக ஊடகங்களில் வந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இது எல்லாமே இந்த அரசு எத்தனை நாளைக்கு நிலைக்கும்ன்றத ஒரு இன்னும் அதிகபட்சம் ஒரு 4 மாசம் தாங்குமான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. என்ன 4 மாசம் தாங்குமான்னு கேட்கறீங்களா? இந்த 4 மாசத்துக்குள்ள
இப்போ 2.5 மாசம் ஆயிருக்கு. இன்னும் 4 மாசம் ஆக 6 மாசம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. அதனால இன்னும் 4 மாசம் தாங்குமான்றத இன்னைக்கு இதை அந்த அரசே இப்போதான் பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. அந்த பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு இன்னைக்கு அந்த நிதி அமைச்சருக்கு பயிற்சி தராங்க. உலகத்திலேயே எந்த நிதி அமைச்சருக்கும் இல்ல எந்த அமைச்சருக்கும் தராத பயிற்சி. என்ன பயிற்சின்னா, எப்படி அந்த அறிக்கையை படிக்கிறது, எந்த வார்த்தையை அழுத்தி சொல்றது, எந்த வார்த்தைய வேகமா படிக்கிறதுன்னு சொல்லி நிதியமைச்சர் மரிய வில்சத்துக்கு பயிற்சி தராங்க. அவரை பாவம் 3 நாளா பயிற்சி கொடுக்குறாங்களாம். அவர் இன்னும் முழுமையா அதை படிக்கிறதுக்குரிய பக்குவத்துக்கு வரலையா. அதுவும் யாரை வச்சு பயிற்சி கொடுக்குறாங்கன்னா, விஜய்க்கு யார் இந்த பயிற்சி கொடுக்குறாங்களோ அவரை அந்த ஆக்ஷன், அந்த ப்ரொனன்சியேஷன் இதெல்லாம் எப்படி இருக்கணும்னு அவருக்கு அந்த டைலாக் கத்து கொடுக்குறாங்களோ அந்த நிபுணர்களை வச்சு இவருக்கு பயிற்சி தராங்களாம். 2 நாளா அதுதான் நிதியமைச்சர் மரிய வில்சனுக்கு பயிற்சி நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல அவர் பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாருன்றதுக்காக அவருக்கு பயிற்சி தந்துகிட்டு இருக்காங்க. இப்படி எதையுமே சினிமா துறையை சார்ந்தவர்களை வைத்துக் கொண்டு பயிற்சி தருகின்ற இந்த அரசு ஒரு புதுமையை செஞ்சிருக்கு. என்னன்னா, தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலகம் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கு. அது ஒரு பாரம்பரியமான கட்டிடம். இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு தொடர்ந்து அங்கதான் முதலமைச்சர் அலுவலகம் இருந்துட்டு இருக்கு. அமைச்சரவை அமைக்கப்பட்டதிலிருந்து அங்கதான் சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. இடையில கருணாநிதி அதை மாத்தினா கூட மறுபடியும் அங்கெல்லாம் போதுமான இடம் இல்லை அல்லது அதை செயல்படுத்த முடியலன்னு மறுபடியும் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலேயே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. போய் ஒரு முதலமைச்சர் அறைய ஜோசப் விஜய் போதல, சரியில்லை, வாஸ்து சரியில்லை அப்படின்ட்டு இன்னைக்கு அந்த அறைய புதுப்பிச்சாங்க. அந்த அறைய புதுப்பிச்சதோட நில்லாம இப்ப அப்பவும் அது சரியில்லை, எங்க பார்த்தாலும் லாக்அப் டெத்து, எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனை, எல்லாம் விரட்டி அடிக்கிறாங்க. வெளியே நடமாட முடியாத நிலைக்கு தாவேக்கா தொண்டர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா வகையான குற்ற செயல்களும் ஈடுபட்டு இருக்காங்க. இதையெல்லாம் சரி செய்யறோம்னா அதுக்கான முயற்சி செய்யணும். அதை விட்டுட்டு ஜோசியர் சொன்னார்ன்றதுக்காக அந்த அறையை புதுப்பிச்சாங்க. அந்த அறை அப்பவும் இந்த முயற்சி முடியலன்ட்டு உடனடியா இடத்தை மாத்தணும். இடத்தை மாத்தணும்னா பக்கத்துல இருக்க நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை மண்டபம், அந்த கட்டிடம் இங்கிருந்து விரிவாக்கப்பட்ட ஒரு கட்டிடம். தலைமைச் செயலகத்தில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து விரிவாக்கப்பட்ட ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்தை இவங்க முதல்ல 10வது மாடியில மட்டும் முதலமைச்சருடைய அலுவலகம் அமைக்கிறதா சொல்லி ஒரு முயற்சி பண்ணி அங்கிருந்த அறையில இருந்து எல்லாத்தையும் இடிச்சு, அந்த கூட்ட அறையில இருந்து எல்லாத்தையும் காலி பண்ணாங்க. அதை இடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு 9வது மாடியும் தேவைன்னாங்க. இப்போ அங்க இருந்த அத்தனையும் காலி பண்ணி அதை கொண்டு போய் கலைவாணர் அரங்குல இருக்கிற இடத்துல அந்த துறைகளை எல்லாம் மாற்றி விட்டு அந்த கட்டடம் முழுமையாவே முதலமைச்சர் அலுவலகமா, அவருடைய நண்பர்கள், இன்னும் சொல்ல போனா அது வெளிப்படையா சொல்லணும்னா தாவேகா கட்சி அலுவலகமா மாத்திட்டாங்க. ஏன்னா முதலமைச்சருக்கு இருக்கிற அறை அந்த ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் எடப்பாடியார், அதுக்கு பிறகு ஸ்டாலின் பயன்படுத்துற அந்த அறை அது அப்படியே தொடர்ந்து இருக்குமா. ஆனா கூடுதலா முதலமைச்சருக்குன்னு ஒரு கட்டிடத்தையே நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை கட்டிடம் முழுவதையுமே அங்க இருக்கிற எல்லா துறைகளையும் மாத்திட்டு எடுத்துட்டாங்க. அதை மாத்ததுக்குரிய முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. என்னன்னா அது முழுக்க யார் இருக்க போறாங்கன்னா, ஜோசப் விஜய் முதலமைச்சர் மட்டும் இல்ல, அவருடைய நண்பர்கள் எல்லாம் இன்னைக்கு அரசு துறையில் ஏதோ ஒரு பதவி இருக்கிறதா போட்டிருக்காருல, அவங்க எல்லாருக்குமே அங்க அலுவலகம். முழுக்க முழுக்க அவங்களுடைய வசதிக்காக எல்லா துறைகளையும் இன்னைக்கு மாத்திட்டு அந்த கட்டிடத்துல ஏற்கனவே இட நெருக்கடியால் தவித்துக் கொண்டிருந்த தலைமைச் செயலகம் பல துறைகளுக்கு போதுமான இடம் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் அவங்களுக்கு அதுக்குரிய இடத்தை ஒதுக்கிடாம
முதலமைச்சர் அந்த ராமலிங்க பிள்ளை மாளிகையில் அந்த 10 மாடியும் அவருடைய தேவைக்காக முதலமைச்சருடைய அலுவலகமா அதை மாத்திட்டு வராங்க அப்படின்ற செய்தி வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே இந்த அரசு எதை பற்றியும் கவலைப்படாத அரசுன்றதை காட்டுது. ஏன்னா இது கேட்டா இன்னைக்கு இந்த அரசு ஆட்சிக்கு வந்த உடனே எந்தவித வாக்குறுதியும் நிறைவேற்றல. பல்வேறு வாக்குறுதிகளை தந்தாங்க. இந்த அரசு ஆட்சிக்கு வந்த உடனே அதை செய்வோம் இதை செய்வோம்னாங்க. ஒவ்வொரு அரசும், அது புரட்சி தமிழர் எடப்பாடியாரா இருந்தாலும், புரட்சி தலைவி அம்மா அவர்களாக இருந்தாலும், அதுக்கு பிறகு வந்த ஸ்டாலின் அரசா இருந்தாலும், ஆட்சிக்கு வந்த உடனே அடையாளபூர்வமா அவங்க அறிவிச்ச திட்டங்கள் ஏதாவது செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை பெற்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆயிருந்தாருன்னா வந்த உடனே 10,000 ரூபாய் கடந்த திமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வரி உயர்வு, அதனால் ஏற்பட்ட மக்களுடைய துன்பங்கள் துயரங்களிலிருந்து மீட்பதற்காக 10,000 ரூபாய் உடனடியாக தருவேன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொன்னாரு. அது ஆட்சிக்கு வந்திருந்தா இந்த 2 மாசத்துல கொடுத்திருப்பாங்க. ஆனா அது போல ஜோசப் விஜய் சொன்ன எதையும் செய்யல. சிலிண்டர் தரல, எதையுமே தரல. வேலை இல்லாதவர்களுக்கு 4,500 ரூபாய் தரண்டாரு, அதுவும் தரல. இப்படி எதையுமே செய்யாத, அதுக்கு அவங்க சொன்ன காரணம் இந்த அரசு கடன்ல இருக்கு, அந்த கடனை தீர்ப்பதற்கு பிறகுதான் திட்டங்களை செயல்படுத்த முடியும். அதை விட ஒரு படி மேல போய் சொன்னாரு செங்கோட்டையன். திமுக ஆட்சி நான் வந்த உடனே கொடுத்துட்டாங்களா, அவங்களே ஏமாத்த சொல்ல நாங்க ஏமாத்த கூடாதா, அதனால நாங்க மெதுவா தருவோம், அவங்க எப்படி வீட்டுக்கு போக சொல்ல கொடுத்தாங்களோ அது போல நாங்களும் வீட்டுக்கு போக சொல்ல கொடுப்போன்ற. ஆனா இதை செய்யறதுக்கு துப்பு இல்ல, வக்கு இல்ல, திராணி இல்ல. ஆனா இந்த நான் முதல்ல சொன்னது மாதிரி 4 மாசத்துல இந்த ஆட்சி ஏன் போகும்னு சொல்றேன்னா, ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஏதோ இந்த குழுவை பார்த்த உடனே ஏதோ இந்த பொருளாதாரத்தை விரிவுபடுத்துறது, வருவாயை ஈட்டுவது, மக்களுக்கு இருக்கின்ற இடர்பாடுகளை களைவது ஒரு குழு அமைச்சாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா இவங்க எதுக்கு குழு அமைச்சிருக்காங்கன்னா, மாண்டேக் சிங் அலுவாலியா தலைமையில அந்த நிபுணர் குழுவா. அந்த குழு 3 மாதத்துல அறிக்கை தருமா. என்ன அறிக்கை தரும்னா, எந்தெந்த வகையில வரியை உயர்த்தலாம், எந்தெந்த வகையில வருவாயை அதிகப்படுத்தி வருவாய் ஈட்டலாம், இதுக்காக குழு. வரியை உயர்த்துறதுக்கு 3 மாதத்துல அறிக்கை தர சொல்லி ஒரு குழு அமைச்சிருக்காங்கன்னா, அதுல பொருளாதார நிபுணர்கள், அதுவும் இந்த வரி உயர்த்துவதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் அந்த குழுவில் இணைஞ்சிருக்காங்க. இந்த குழுவுல பாத்தீங்கன்னா யார் நியமிச்சிருக்காங்கன்னா, வரி கொள்கை நிபுணர் அரவிந்த் மோடி, மத்திய கலால் மற்றும் சுங்க வாரியத்தின் முன்னாள் தலைவர் நஜீப் ஷா, இப்படிப்பட்டவர்களை நியமிச்சிருக்காங்க. ஏன்னா ஜிஎஸ்டி எல்லாம் அவங்கதான் அமுல்படுத்தி மத்திய அரசனுடைய வரி வருவாயை அவங்க பெருக்கினாங்களா, அதனால அவங்க கிட்ட இவங்க ஆலோசனை பெற போறாங்களா. என்ன வரியை உயர்த்த போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கனிம வளங்களில் கிடைக்கின்ற வருவாயை உயர்த்த போறாங்களா. இருக்கிற எல்லா இடத்துலயும் ஏற்கனவே மூடுறதா ஒரு நடிப்பு நடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்ப எல்லாத்தையும் திறந்து விட்டு கனிம கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் இன்னும் கூடுதலாக்க போறாங்களா. வாட் வரியை உயர்த்துறது, முத்திரைத்தாள் கட்டணத்தை உயர்த்துறது, கலால் எக்ஸைஸ் டியூட்டியை உயர்த்துறது, மின்சார கட்டணத்தை உயர்த்தது, போக்குவரத்து கட்டணத்தை உயர்த்து, இப்படி இதையெல்லாம் ஆய்வு செய்து தமிழ்நாட்டில் வரியை உயர்த்தி வருவாயை பெருக்கி ஒரு சாதனை செய்ய போறாங்களாம். அதுக்காக ஒரு நிபுணர் குழுவை மாண்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் அமைச்சிருக்காங்க. இந்த அறிக்கை, இந்த குழு 3 மாசத்துல கூடி பேசி ஒரு கொள்கை முடிவு எடுத்து அறிவிக்க போறாங்க. இதுதான் இந்த ஆட்சியினுடைய அடுத்த திட்டமா இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க.
இதுக்கு காரணம் அவங்க என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு வருவாய் பற்றாக்குறையில் இருக்கின்ற மாநிலம். சரி, வருவாய் பற்றாக்குறையில் இருக்கிற மாநிலத்துல இன்னைக்கு முதலமைச்சர், மத்திய அரசு அமைச்சர்களே இன்னைக்கு தனிப்பயணம் போறதுக்கு விமானத்துல போவாதீங்க, ரயில்ல போங்க, தனியா ஒருத்தருக்காக போக்குவரத்து வாகனங்களை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி சிக்கனத்தை கடைபிடிக்க சொல்றாங்க. மத்திய அரசு அதை கடைபிடிச்சிருக்கு, பல மாநில அரசுகள் கடைபிடிக்கும். ஆனா நம்முடைய முதலமைச்சர் இவர் தனியா போறதுக்கு ஒரு விமானத்துல போகாம தனி விமானத்துல போறாரு. அவர் டெல்லிக்கு போனாலும் எங்க போனாலும் தனி விமானம். இது அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தலையா? அரசு செலவினங்களை அதிகப்படுத்தலையா? அதுபோல இன்னைக்கு அவருடைய அலுவலகம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த அலுவலகம், புரட்சி தமிழர் எடப்பாடியார், அதுக்கு பிறகு ஸ்டாலின் எல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் அங்கிருந்து தான் ஆட்சி செஞ்சாங்க. ஆனா ஜோசப் விஜய்க்கு அந்த அலுவலகத்துல இருந்து கடலை பார்க்க முடியலையா? அதனால கடல் அழகை ரசிக்கணுமா, இயற்கை காற்றை சுவாசிக்கணுமா, அதுக்காக உயரத்துல 10வது மாடி, அது யாரோ ஒரு வாஸ்து நிபுணர் அவர்கிட்ட இருக்கிற சொன்னாராம், எல்லா அலுவலகங்களை விட உயரமான இடத்தில் முதலமைச்சர் அலுவலகம் இருந்தாதான் இவர் உயர்ந்தவர், தலை சிறந்தவர், எல்லாரையும் ஆட்டி படைக்கின்ற அதிகார உச்சம் பெற்றவர்னு நிரூபிக்க முடியும். அதனால 10வது மாடியில தான் நீ உட்காரணும்னு சொன்னார். அதுக்காக இன்னைக்கு பல கோடி ரூபாய்களை செலவு செஞ்சு அந்த கட்டிடத்தை கபலீகரம் செய்து புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் செலவா தெரியலையா? இன்னைக்கு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினா அது அரசு கஜானா காலி, அரசு கடன்ல தவிக்குது, அதனால செய்ய முடியலன்னு சொல்றீங்க. இது போன்ற விரய செலவுகள், ஆடம்பர செலவுகள் எப்படி ஒரு முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரிலிருந்து, அதற்கு பிறகு பேரறிஞர் அண்ணாவிலிருந்து, ஏன் பக்தவச்சலம் உள்பட, ராஜாஜி உள்பட ஒரு சாதாரண மனிதர்களாக தான் இருந்தாங்க. ஆனா ஜோசப் விஜய் தான் இன்னைக்கு கோட்டு ஷூட்டு போட்ட ஃபாரினரா மாறிட்டாரு. இவர் தான் ஃபாரினரா இருக்கிறாருன்னா அவருடைய அலுவலகம் இன்னைக்கு ஹைடெக்கா மாத்தினாங்க. அவருடைய அந்த அறையில இருந்து, சேர்ல இருந்து எல்லாத்தையும் மாத்துறாங்க. சரி, அதுதான் மாத்திட்டு இன்னைக்கு அந்த கட்டிடத்தையே விட்டு இன்னொரு அந்த கட்டிடத்துக்கு கூடுதலாக ஒரு பெரிய, இந்த கட்டிடத்தில் போதுமான அலுவலகங்களுக்கு பணியாற்றுவதற்குரிய அதிகாரிகள் அமர்வதற்கு இடையில்லைன்னு தான் அந்த கூடுதல் கட்டிடமா நாமக்கல் ராமலிங்கம் மாளிகை கட்டப்பட்டது. ஆனால் அந்த மாளிகையில் இருந்த அலுவலகங்களை எல்லாம் அகற்றிவிட்டு இன்னைக்கு ஜோசப் விஜய் தன்னுடைய அலுவலகமாக இன்னைக்கு தன்னுடைய நண்பர்கள், கட்சிக்காரர்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்து அங்க உட்கார வச்சுக்கிட்டு அந்த அலுவலகத்தை அந்த கட்டிடத்தில் அமைத்து இன்றைக்கு கபலீகரம் செய்திருக்கிறார் என்றால் இது விரயம் இல்லையா? மக்களுக்கு செய்யறதுக்கு, சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுறதுக்கு பணம் இல்லை, கடங்கார மாநிலம். ஆனா இன்னைக்கு பல கோடி ரூபாய்கள் செலவு செய்ய இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. இவர் தான் செய்யறாருன்னா அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், அவரு இன்னைக்கு பழனி கோயில்ல இடத்தை விற்கிறதுக்கு இவருடைய ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகாரிகள் துணையோடு அது செஞ்சாங்கன்னு சொல்லி அது இன்னைக்கு பிரச்சனையாகி இன்னைக்கு இவர் அவசரப்பட்டு இவர் போய் வாயை விட்டு அந்த வாயை அவருக்கு பாதிப்பை உருவாக்கி இன்னைக்கு அவர் ஒரு சர்ச்சைக்குரிய அமைச்சரா இன்னைக்கு இருந்துட்டு இருக்காரு. இதுக்கு காரணம் என்னன்னு அவர் சொல்றாருன்றத இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகள் சொல்லுது. என்னன்னா, அவர் இருக்கிற அறைய புதுப்பிக்கிறாங்கன்னா சாதாரணமா இல்லை. அந்த அறையில இருந்து அத்தனையும் அடிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு சென்னை செஞ்சால் கோட்டை என்பது இராணுவத்தினுடைய இடம், இராணுவ கண்காணிப்பில் இருக்கின்ற இடம். அது அந்த இடத்துல ஒரு செங்கலை அகற்ற வேண்டும் என்றால் கூட, பழுது பார்க்க வேண்டும் என்றால் கூட இராணுவத்தினுடைய அனுமதி பெற்று அந்த துறையினுடைய அனுமதியோட பழுது பார்க்கணும். எதையுமே இடிக்க முடியாது, அதனுடைய அடிப்படை தன்மையை மாற்ற முடியாது. அதுதான் அந்த கட்டிடத்தினுடைய, அது ஒரு பாரம்பரிய கட்டிடம் என்பது மட்டுமல்ல, அது பாதுகாக்கப்படுகின்ற கட்டிடமா இருக்கு. அந்த கட்டிடத்துல ஒரு அறைய எல்லாத்தையும் இடிச்சிட்டு எந்த அனுமதியும் வாங்காம இன்னைக்கு அந்த கட்டிடத்தை இடிச்சிட்டு பழுது பார்த்துட்டு இருக்காங்க. அதை விட கொடுமை என்னன்னா,
2024 தான் சேகர்பாபு அறநிலையத்துறை அமைச்சராக இருக்க சொல்ல அந்த கட்டிடம், அந்த அறை முழுவதும் இடிச்சு அவர் அத புதுப்பிச்சாரு. அதுக்கு பல கோடி ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டது. அப்படி பல கோடி ரூபாய்கள் செலவழித்து ஓராண்டுக்கு முன்னால் புதுப்பிக்கப்பட்ட அந்த அறையை இன்னைக்கு ரமேஷ் அமைச்சரான உடனே கொஞ்சம் மாற்றி அமைச்சாங்க. இப்போ வாஸ்து சரியில்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் இடிச்சு அடிப்படையை மாத்தி அந்த அறையை அலங்கோலப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு பல கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. அதை விட அதுக்குரிய அனுமதியும் பெறாம செய்யறாங்க. இப்படி இதுக்கெல்லாம் பணம் விரயமாகலையா? இதுக்கெல்லாம் பணம் இருக்கு. ஆனா மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகள் செய்யறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி இந்த அரசாங்கம் சொன்னா, இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறது? ஜோசப் விஜய் எதை பத்தியும் கவலைப்படல. அவர் ஏதாவது வந்து பஞ்ச் டைலாக் பேசிட்டு எவனாவது எழுதி கொடுக்கறத நடிச்சிட்டு மக்களை ஏமாத்தலாம் நினைக்கிறாரு. இது நீண்ட நாள் ஓடாது. இந்த தற்குறித்தனங்களும் தான் தோன்றித்தனமான செய்கைகளும் அதிக நாள் நீடிக்க முடியாது, நீடிக்காது. காரணம், தமிழ்நாடு ஒரு விழிப்புணர்வு பெற்ற மாநிலம். இன்னைக்கு இந்த மாநிலத்தில் இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு விபத்தை போல இன்னைக்கு இந்த ஆட்சி அமைஞ்சிருச்சு. இந்த ஆட்சி குதிரை பேரம் நடத்தி இன்னைக்கும் ஒரு பலமிழந்த அரசு. இன்னைக்கும் 8 மாவட்டத்துல இருந்து ஒருத்தர் கூட தேர்ந்தெடுக்கப்படலை. சட்டமன்ற உறுப்பினர்கள் 8 மாவட்டத்துல கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மைனாரிட்டி அரசு நடத்துகின்ற ஜோசப் விஜய் ஏதோ மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய தலைவரை போல தன்னை கற்பனை செய்து கொண்டு எந்தவித உழைப்பும் இல்லாமல் குதிரை பேரம் நடத்தி அரசியல் சூதாட்டங்களின் வழியாக இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார் என்பதே ஒரு பேரிடராக கருதுகின்ற இந்த நேரத்தில் அவர் அமைச்சரவையில் இருக்கின்றவர்கள்லாம் இவரை விட தெளிவற்றவர்களாகவும் பொது அறிவற்றவர்களாகவும் அதை செயல்படுத்துகின்ற தகுதியில் அற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று இன்னைக்கு பொதுவா ஊடகங்களும் செய்தி ஊடகங்களும் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. எனவே ஒரு மோசமான அரசு இந்த தற்குறித்தனமான தான் தோன்றித்தனமான செயல்களால் வெகு விரைவில் கவிழும். ஏனென்றால் இவர்கள் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை விட தங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், தங்கள் கட்சியை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும், இன்னும் சொல்ல போனால் தங்களுடைய தகுதி உயர்ந்திருப்பதாக காட்ட வேண்டும் என்கின்ற சினிமாத்தனம் தான் இருக்க தவிர இது எந்த விதமான ஒரு ஆரோக்கியமான அரசியலோ ஆட்சிக்கான நடத்தைகளோ இல்லை. எப்படி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிய ஜனநாயகன் திரைப்படம் பிளாப் ஆச்சோ அதுபோல இந்த அரசு இன்னும் இந்த பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு இந்த 3 மாதத்துல வரியை உயர்த்துகின்ற முயற்சிக்கு பிறகு பிளாப் ஆகும். வெகு விரைவில் தமிழ்நாடு தேர்தலை சந்திக்கும். அந்த தேர்தலை சந்திக்கின்ற பொழுது மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் உருவாக போகிறார். அதற்குரிய பணிகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு அதிமுக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கட்சியை புதுப்பித்து புனரமைத்து எல்லா மாவட்ட நிர்வாகிகளையும் கூர்மைப்படுத்தி இன்றைக்கு புது வேகத்தோடு மக்களை சந்திக்க தொடங்கிவிட்டார். மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுக்க இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இருக்கிறது. அந்த முயற்சி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி. மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்றதோட மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.
உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துக்கட்டியில் மறவாமல் பதிவு செய்யுங்க.